ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி விளையாட போகிறோம்னா இன்டர்நெட் கஃபே பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க. அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து இது பில்டு பண்ணியிருப்போம், அந்த 90s கிட்ஸோட அந்த கேம் சென்டர். நம்ம இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நீங்கள் உள்ள லோட் ஆகட்டும். வந்தாச்சுங்க. ஆமாம், வந்துட்டோம். ஓகே, நம்ம அப்போதே தூங்கியிருந்தோம்ல, எழுந்திரிச்சு வந்தாச்சு. பசிக்குது போல் நம்ம ஆளுக்கு. போய் சாப்பிட்டுட்டு நம்ம கடையை திறந்துருவோமா? ஓகே. ஏய் உங்கடா, சாப்பாடு வாங்கணுங்க. நமக்கு வேறு சாப்பாடு கம்மியாக இருக்குது. இது சோயா பீன்ஸு டோனட் சாப்பிடுவோம். இந்த வாட்டி டோனட் எடுக்க முடியுதா? ஓகே சரி, நம்ம இப்போ கிளம்பிடுவோம். ஏய் அட எங்கடா முட்டிட்டு. ஏய் பார்த்தீங்களா தம்பி, என்ன தம்பி பண்ணியிருக்கீங்க? PS4 இருக்குது, லேப்டாப்பு, டிவி. என்ன தம்பி கேமரா நீங்கள்? ஏய் என்னடா இன்னொரு PS5? அடப்பாவி, புரிஞ்சு போச்சுங்க. அதனால தாங்க இந்த கஃபே ஓப்பன் பண்ணுறான். சரி, சர்ன்னு கடைக்கு போயிடுவோம். குடு 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 குடுன்னு ஓடுறோம். அவ்வளோதான், வெளில வந்தாச்சு. ஓகே, நம்ம சாப்பாடு வாங்கிப்போம். இது வாங்கிப்போம். யாரா இதை காலங்காத்தால் இப்படி சாப்பாடு வாங்குறேன்னு பார்க்குறீங்க? நம்ம வீட்டுக்கு சாப்பாடு தேவை, அதனால தான். வேறு அவ்வளோதாங்க. நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கிட்ட 9 ரூபாய் தான் இருக்கிறது. சரி, மங்களகரமாக உள்ளே போயிடுவோமா? ஓகே, கதவை சாத்திடுவோம். அப்பாடா, கடக்லி. என்னடா இது? ஏய் அதுக்குள்ளே குப்பையாக்கி வச்சுட்டிங்களேடா. என்னங்க அங்கெல்லாம் சுத்தமாக இருக்குது. ஓகே, அப்போனா நம்ம இதை மட்டும் க்ளீன் பண்ணிடுவோம். கடை ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கடை ஓப்பன் பண்ணேனே, ஏன்டா இப்படி இருக்கீங்க? எனக்குன்னு வருவீங்களா? ஓகே, என்ன குப்பை தொடக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த அன்லாக் ஆகிருக்கிற இடத்துலாம் வாங்கிடலாம். ஓகே ப்ராப். சரி ஓகே, கடை ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் கஃபே. வாங்க மச்சான், வாங்க சார், வாங்க சார், வாங்க நம்ம கடைக்குள்ளே வாங்க. வாங்க, நம்ம கடைக்கு வந்தால் 10 கேம் ஆஃபரில் கிடைக்கும். திருட்டு பையனா வரான். ஏய் என்னடா பண்ணுற? போயிட்டாங்க வாங்க சார், வாங்க சார். சோகமாக இருக்கீங்க சார், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க சார். சார் சோகமாக இருக்காரே சார். அடுத்து யாரா? வாங்க சார், நீங்கள் வாங்க சார். சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க? அந்த மொட்டை சார் வாங்க சார். சார் நீங்கள் என்ன சார் கேட் வாக் பண்ணுறீங்க? 200 இருக்குது. இவருக்கும் கொடுக்கலாம் பார்த்தா இவனுக்கும் காசு கொடுக்க முடியாது. ஆனால் நம்மளால ஒன்று பண்ண முடியும். எங்கே இந்த பேட் இருக்குல்ல, ஓடிட்டான் பாருங்க. பேட் எடுத்தோன்னே எடுத்து டப்புன்னு ஒரு போட, அவ்வளோதான், கத்தம். ஐயோ, உங்களெல்லாம் அடிக்கக்கூடாது. சோகமான சார் சந்தோஷமாக போகிறாரு. இதாங்க தேவை. ஒரு கடை வச்சு நடத்துகிறவனுக்கு இதாங்க தேவை. சரி, வாங்க 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 எல்லாரும் வாங்க. உள்வரின் மாமா. அண்ணே, அங்கே என்ன பண்ணுறீங்க? நம்ம கடைக்கு வந்துட்டு போங்கண்ணே. அக்கா, நம்ம கடைக்கு வாங்க. சார், ஆத்தாடி நீங்கள் போலீஸா? வேணாம், நீங்கள் எங்கேயே நில்லுங்க. வாங்க வாங்க வாங்க, நம்ம கடைக்குள்ளே வாங்க.
நம்ம கடையில் விளையாண்டு பாருங்க. ஏய், அது என்ன குப்பை? இதை நான் கண்டுக்கவே இல்லை. அடைச்சே, இது எப்படிங்க விட்டேன் நான்? இருங்க, நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம். இது என்னங்க எடுக்க வர மாட்டேங்குது. ஒரு சூறாவளி கிளம்பியது. நான் பாடுற பாட்டு மொக்கையாக இருக்குன்னு எனக்கே தெரியுது. சும்மா பாடுறேன், அவ்வளோதான். சிவா தாண்டவம் ஆடியது. இவர் யாருங்க? GTA 3 ஹீரோ மாதிரி இருக்காரு. நோ, எங்களோட விக்ரம் மாதிரி இருக்கீங்கண்ணா. எங்கள் தமிழ்நாட்டு விக்ரம் மாதிரி இருக்கீங்க. என்ன கேம் விளாட்றீங்க? என்னது இது? நம்மளும் விளாடலாமா? சரி வேணாம், இங்கே ஃப்ரீயாக இருக்குது. இது என்ன ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்குது? சுடுறானுங்க. யாராவது வாங்க வாங்க வாங்க. ஐயோ அக்கா, நீ என்னக்கா அதுக்குள்ளே போயிட்டு வர? ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கேங்க பியூட்டியான அக்கா வருது. அக்கா, நம்ம கடைக்கு வாங்கக்கா, கேம் ஃப்ரீயாக விளாட்லாம். சரி, காசு கொடுத்து விளாட்லாம். என்னக்கா போகிறீங்க? இருங்க காய்ஸ், நான் வந்து காசு சேர்த்துட்டு அடுத்த செட்டப் வர வரைக்கும் நான் உங்களை கஸ்டமர்ஸை கேர் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வர வச்சு இப்போதைக்கு 4500 கிட்ட சேர்த்தாச்சு. இப்போ நம்மளால் ஒரு பிசி பில்டு பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதுக்கு முன்னாடி கிச்சனில் எவனும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஷெஃப். இவனை வந்து 900 கொடுத்து இவனை ரெண்ட் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி திருட்டு பசங்க வருவாங்கன்னுக்காண்டி தான் நம்ம கடைக்கு ஒரு பாடி கார்டு, இவனுக்கும் 950 போட்டு ஒரு பாடி கார்டு விட்டேன். எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம சில பேர் காசு கொடுத்து போவாங்களே, காசு கொடுக்காம போகிறவங்கள பிடிச்சி காசு வாங்கிடுவோம். இப்போ நம்மகிட்ட 5000 இருக்குது. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொன்று காட்டுறேன். இந்த இடத்துல நம்மளால் வாங்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் வாங்கிடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஐசி ஸ்டோர் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிட்டு கிச்சன்னு காட்டும். பை, அவ்வளோதான். கிச்சன் நம்ம வாங்கிட்டோம். எக்ஸிட் கொடுத்துடலாம். இப்போ எக்ஸிட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இப்போ நம்மளால் கிச்சனுக்குள்ளே போக முடியும். அவ்வளோதான். இப்போ கிச்சனில் எவனுக்கு வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு நம்ம ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் எனக்கு வேணாம். கிச்சன் இதெல்லாம் இருங்க. இது என்னது? ஓகே, சரிங்க. நம்ம வந்து ஒரு 1000க்கு இதெல்லாம் வாங்கி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது ஒரு 10 பாட்டில், இது ஒரு 10 பாட்டிலு, இது ஒரு இருங்க, ஒரு 20 வாங்கிடுவோம். இதுவும் ஒரு 20. என்னடா வாங்கிட்டு இருக்கா? நம்ம காசு இருக்குது, ஏன்னா எல்லாமே கம்மி தான், 2 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, சாசேஜ் இது ஒரு 20, ஏன்னா நம்ம லிமிட்டாக 25. சரி, 25. இதில் ஒரு 5, இதுலேயும் ஒரு 5. ஓகே, கேக்கு ஒரு 30 கேக் வாங்கிடலாம். சாரி, இது மீட்டு கேக்குன்னு நினச்சிட்டேன். எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. சாக்லேட் ஒரு 50, சரி 20. ஓகே, கோக் வாங்கிடுமா? இது ஒரு 20, இது ஒரு 10. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வேறு என்ன வந்திருக்கு? வேறு வந்து கரண்ட் பில் பே பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மள்கிட்ட வெறும் 3000 தான் இருக்குது. பரவாயில்ல. இப்போ நம்ம கிச்சன் வந்து பார்த்தோம்னா, தலைவா என்ன பண்ணுறீங்க?
நம்ம வந்து ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்ட்டுக்கு வந்து எங்கே போகணும்? இதாயிருங்க, அதை ரெண்ட் பண்ணியாச்சு. இது கேம்ஸ். இது ஒன்றும் இல்லை. இதுவும் இல்லையே. உங்களுக்கு இதை காட்ட நினச்சேன். உங்களோட நம்ம கேம் ஸ்டோரி இப்போ வந்து 3.54 ஸ்டாரில் இருக்குது. ஐ லவ் திஸ் ரெட்ரோ கேம் மிஷின்ஸ். நமக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கா, நிறைய பேர் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. இப்போ புரியுதா? நம்ம கடை உணருது. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். இதெல்லாமே நான் உன்னோட வால்பேப்பர் மாற்றினேன் அப்போதே. இதில் இது என்னன்னே தெரில. சரி இப்போ நம்ம வந்து ஒரு பிசி வாங்கிடுமா? சரி வாங்க. இதுக்கு மேலே நம்மளாம் வெயிட் பண்ணோம்னா நீங்களாம் கடுப்பாயிருவீங்க. இப்போதைக்கு டேபிள் வந்து காஸ்ட்லியெல்லாம் வாங்க வேணாம். ஒரு மீடியமான டேபிளே வாங்கிடுவோம். இந்த 300 ரூபாய்க்கு இந்த டேபிள். அடுத்து வந்து ஒரு மானிட்டர். இல்லை கொல்லா காசில் விற்கிறாங்க. சரி இந்த நார்மலாக இந்த ஒரு மானிட்டர் காசு வேறு கம்மியாக இருக்குது. மவுஸு இதில் 2 ஸ்டாரே இருக்கட்டும். கீபோர்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கீபோர்டு ஓகே. 1000 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கணும்? சேரு, அதுக்கப்புறம் சிபியூ, ஒரு ஏசி ஒன்று வாங்கிடுவோம். வருமா? சேர் வந்து என்ன சேரு? ஐயோ, சேர் எல்லாமே ரேட்டுக்கு இருக்குது. சிபியூ பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. சிபியூ கடவுளே போச்சுங்க, எல்லாமே ரேட்டுக்கு இருக்குது. நம்ம இந்த சிபியூ காசு சேர்த்தா தான் வாங்க முடியும். அப்போனா நம்ம ஒரு சேர் ஒன்று வாங்கிடுவோம். நல்ல சேராகவே பார்த்து வாங்கிடுவோம். ஏன்னா அப்போ தான் சிபியூ போடும்போது கரெக்டாக இருக்கும். சரி படிக்க இதை அசைன் பண்ணிடலாம். ஓகே, இந்த மவுஸு, கீபோர்டு இதாக இருக்குது. நம்மளோட டேபிள் இதை வந்து நம்ம இங்கே தான் பண்ண போகிறோம். ஓகே. எப்பா, இவங்கெல்லாம் சொல்லிடுறாங்க இதுக்கு என்னென்ன வேணும்னு. டேபிள் திரும்பி இருக்குங்க. நம்ம திருப்பிடுவோம். ஓகே, நான் என்ன பெசாட்டு என்ன பண்ணலான்னா, நான் இதெல்லாம் உள்ளே வச்சிடுறேன். இதை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போகிறதுன்னு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்க. நான் வந்து இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டேன். இப்போதைக்கு இங்கே தெரியுதா? இவங்களே போட்டிருக்காங்க. இந்த கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், சேரில் டிக்கு. சிபியூ மட்டும் வாங்கணும். இரவு நைட் ஆயிடுச்சுனால அவ்வளோதான். நம்ம கடை க்ளோஸ் பண்ண போகிறனால இந்த இடத்துல சிபியூ வைக்க போகிறோம். ஓகே, நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தூங்கிடுவோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம் அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு. ஓகே, உங்களோட அது க்ளோஸ். நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். எதுக்கு பாடி கார்டு இருக்கான், அவன் காவல் காக்கலாம். எஸ்விஎன் கேமிங் இது ஒரு பிராண்டுங்க. இனிமேல் நம்ம கடை தான் இங்கே இப்போதைக்கு பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த போய் பார்த்துட்றேன். அக்கா லேப்டாப்பு, சிபியூ நல்லா தான் இருக்குது. காசு தான் இல்லை வாங்க. இருங்க நம்ம வந்து சாப்பாடு வாங்கிடுவோம். நம்ம ஃப்ரிட்ஜை போய் பார்த்துருமா? சரி வாங்க, சரம் பாரு. தூங்கிட்டே நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே,
இதை வந்துட்டோம். சாப்பிட்டுட்டே தூங்கு. நைட்டு சாப்பாடு ஃப்ரீசரில் ஒன்றும் இல்லை. பார்ப்போமா? அவங்க யாருங்க எல்லாம் நடக்கிற காரியமா? இவ்வளோ ஃபுட்டு இருக்குது பாருங்க. இதை கண்கொள்ளா காட்சி. வேறு என்ன சாப்பிடலாம்? போதும், சாப்பாடு வச்சுக்கணும். நான் போய் தூங்குறேன். நீங்களும் மறக்காம இந்த வீடியோவை நைட்டில் பார்க்கணுன்னா பார்த்துட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, சரி. நானும் உங்கள் எஸ்என் கேமிங். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பை பாய்.